ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்குரிய வீடியோ வந்து ஆகஸ்ட் மந்த்துக்குரிய சிக்ஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜூலை மந்த்துக்குரிய வீடியோ வந்து 3 வீக்ஸ் முன்னாடி போட்டிருக்கிறேன். ஐ பட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்போது பாருங்கள். அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான். ஜூலையில் வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு கேஜ் வாங்கி பேர்ட்ஸ் எல்லாம் அதில் ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம், பஜ்ஜீஸ் எல்லாம். அப்போவுமே வந்து அதில் எக்லாம் இருந்தது, சிக்ஸும் ஹேட்ச் ஆகிருந்தது. இப்போது அந்த கேஜில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. சில சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட்டும் ஆகிருக்கு. சில சிக்ஸை வந்து இங்கேயும் அங்கேயுமே மாற்றி மாற்றி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது, கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட் கேஜில் வந்து 3 ஃபின்ச்சஸ் இருந்தது. செகண்ட் கேஜில் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் பஜ்ஜியை வந்து ரெஸ்ட்டுக்காக வச்சுருந்தோம். இப்போ அதை மட்டும் இங்கேயும் அங்கேயும் மாற்றிருக்கிறேன். ரீசன் வந்து இந்த பஜ்ஜி வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த ஷீட்டை வந்து ரொம்ப கடிச்சு இதாக்குது. அதுக்கப்புறம் அதோட பேர் தான் மேலே வச்சுருக்கிறேன். ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். நீ நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து ப்ரீடிங் போடணும். இந்த 2 பேரையும் வந்து ப்ரீடிங் போடும்போதில் இன்னொரு ஒரு எல்லோ இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு விட்டுட்டு அதை தூக்கி இதில் போட்டுட்டு இவங்க 2 பேரையும் செப்பரேட் பண்ணிடணும்னு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து அதில் ஆல்ரெடி சிக்ஸ் இருக்குது, அதனால் நெஸ்ட் அவுட் ஆன பிறகு போடணும். அப்புறம் இந்த ஃபின்ச்சஸ் வந்து ஆல்ரெடி 3 ஃபின்ச்சஸ் நெஸ்ட் அவுட் ஆயிருந்தது. அப்புறம் இந்த மந்த் வந்து 5 நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு இதிலேருந்தே ஒரு 2 பேர் மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். மேல் ஃபீமேல் இன்னும் கரெக்டாக தெரியல. அந்த நோஸ்லாம் இன்னும் கலர் வரல. இந்த மந்த்து நெக்ஸ்ட் அவுட் ஆன சிக்ஸுக்கு போன மாதத்துக்குலாம் வந்துடுச்சு. இந்த மாதம் நெக்ஸ்ட் அவுட் ஆன சிக்ஸுக்கு இன்னும் வரல. வந்த பிறகு இதுலேருந்தே ஒரு 2 பேர் மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து பெட் ஷாப்பில் நான் சேலுக்கு கொடுத்துடலான்னு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம க்ரீன் ஃபிஷர் ஆஃப்ரிக்கன் லாஸ்ட் மந்த் வந்து சிக்ஸ் ஹேட்ச் ஆகி குட்டி குட்டியாக இருந்தது. கலரில் ஃபெதர் கலர்லாம் வரல. இப்போ வந்து நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் கலர்லாம் வந்துருச்சு. 2 ஃபிஷ்ஷரும் ஒரு ப்ளூ ஆப்லைனும் வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த பேருக்கு வந்து இந்த ஃபீமேலோடைய பேரண்ட் பேர்டு வந்து ப்ளூ பேர்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ளூ சிக்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு சிக்ஸ் கிடச்சிது. அந்த சிக்கு வந்து பறந்து போயிட்டு, அதனால் என்கிட்ட அந்த சிக் இல்லை. இப்போ அகைன் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ சிக் கிடச்சிருக்கு ஆப்லைனு. ரொம்ப ஹாப்பி. அந்த சிக் பறந்து போயிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த ஒரு சிக் கிடச்சதில் ஹாப்பி. அதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இன்னும் ஒரு இன்னும் 10 டேஸில் நெஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த ப்ளூ மட்டும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். மற்றபடி இந்த ரெண்டுமே வந்து நெஸ்ட் அவுட் ஸ்டேஜ்னால் இப்போமே கொஞ்சம் கொஞ்சம் பறக்க ட்ரை பண்ணுது. அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய ஃபின்ச்சஸ் வந்து இப்போ ஒரு 2 எக்கு மட்டும் லே பண்ணி வச்சுருக்கு. பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய நான்ரிங் ஆஃப்ரிக்கன் பீச் ஃபேஸும் ஆப்லைனும் இருக்குது. லுட்டினோ ஒன்று பீச் ஃபேஸ் லுட்டினோ வந்து மெயிலு, ஆப்லைன் புல்லு வந்து ஃபீமேலு. ஒரே ஒரு சிக்ஸ் தான் ஹேட்ச் பண்ணியிருக்கு. அது வந்து பீச் ஃபேஸ் தான். இருங்க எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் அந்த ஃபெதர்ஸ்லாம் வந்து ப்ளக் பண்ணியிருக்கு. மற்ற ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இது நெஸ்ட் அவுட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். இது நம்மளே ப்ரீட் பண்ண நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வச்சுக்கலான் இருக்கோம். அடுத்து வந்து கிரிமினோ அண்ட் ப்ளூ. இது வந்து அந்த கிரிமினோ வந்து ஃபீமேலு, ப்ளூ வந்து மெயிலு. 3 சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு. 3 இல்லை 4 சிக்கு ஹேட்ச் பண்ணியிருந்து ஒரு சிக்கு இறந்து போயிட்டு. அதான் இப்போ 3 சிக்கு இருக்குது. 3மே வந்து ப்ளூ கலர் பேஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க எடுத்து காட்டுறேன். இதுலேயும் ஒரே ஒரு சிக்கு வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த லுட்டினோ இருக்குல்ல, அதையும் இதில் 2 பேருக்கு ஒன்று வச்சுட்டு மீதியை நான் மீதி 2 இருக்குல்ல, 2 வந்து கொடுத்துடலான் இருக்கேன். அடுத்தது இந்த ப்ளூ கேஜு. இதில் ஆல்ரெடி அந்த க்ரீனை வந்து செப்பரேட் பண்ணி ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம்ல. இந்த கேஜ் ஃப்ரீயாக இருந்ததுனால வெளியேருந்து ஒரு பேரத்துக்கு உள்ளே போட்டேன். ஆல்ரெடி அவங்க பேராக தான் இருந்தாங்க. ஒரு பேஸ்டல் ரெயின்போ அண்ட் ஒரு கிரிமினோ பேர்டு 2 எக் லே பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு கிளச்சு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் என்னென்னு நம்ம அடுத்த மாதம் கடைசியில் பார்ப்போம். சிக்ஸ் எதுவும் ஹேட்ச் ஆகுதா இல்லையான்னு. அடுத்தது வந்து இதில் நம்ம ஆஃப்ரிக்கன் இருந்து இல்லையா, ஒரு ஆப்லைன் அண்டு ஃபிஷரு க்ரீனு. இவங்க வந்து 3 சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த கிளச்சுக்கு வந்து எக்கும் லே பண்ணியிருந்தது. எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னொன்னே சிக்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 சிக் வந்து ஹேட்ச் பண்ணி வச்சுருக்கு, லே பண்ணி வச்சுருக்கு. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏற்கனவே இந்த பேர்டு ரொம்ப பயப்படுது, அதனால் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் வெளியே ஃப்ரீ ஃபயரில் விடலை, கேஜில் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 டேஸ் கேஜில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ ஃபயர் விடலான்னு வச்சுருக்கேன். இந்த கேஜில் ஒரு பஜ்ஜி பேர் போட்டு வச்சுருந்தேன். அவங்கள வந்து இப்போ வெளியே எடுத்துட்டேன். அது இன்னும் ரெடி ஆகலை, செட் ஆகலை. அதனால் வெளியே எடுத்துகிட்டு இவங்கள போட்டு வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு கேஜ் வந்து இந்த பேர் வந்து நம்ம ஹேட்ச் ஆன சிக்ஸ் தான். ரெண்டுமே இப்போ வந்து அடல்ட் ஆகி அவங்க சிக்ஸ் லே பண்ணியிருக்காங்க, இல்லை ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. இருங்க சிக்ஸ் காட்டுறேன். இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் சிக் மாதிரி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. அந்த ப்ளூவை மட்டும் வச்சுட்டு மீதியை 3 வந்து
பெட் ஷாப்பில் கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட வந்து ப்ளூ, அதாவது இந்த ஸ்கை ப்ளூவில் உள்ள பேர்டு முன்னாடி இருந்தது, அது இல்லை இப்போது. இப்போ என்னென்னா இவங்க சிக்கு தான் அதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தோம்ல அந்த கேஜி, அப்புறம் இப்போ காட்டுறேன்ல இந்த கேஜி, இது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 கேஜி, 1 2 3 4 5 6 கேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் வந்து எக் லே பண்ணி ஹேட்ச் பண்ணிச்சு. அதனால் இந்த கடைசியாக பிறக்கிற சிக்கு, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சிக்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டதுனால யார் சிக்கு யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியலை. எல்லாம் குழம்பி இருக்குது. கடைசியாக பிறந்த சிக்கை தூக்கி அடுத்த கேஜியில் போடுவேன். அதுலேருந்து பெரிய சிக்ஸை தூக்கி இதில் போட்டு இப்படி மாற்றி மாற்றி போட்டதுனால ஒரே குழப்பமாக யாரோட இந்த பேர்டோட சிக்கு தான் இது, இந்த பேர்டோட சிக்கு தான் இது அப்படின்னு தெரியலை. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணாமல், அப்போ தான் வந்து இந்த 2 பேர்லேருந்து நம்மளுக்கு எந்த மாதிரி சிக்ஸ் கிடைக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து இப்போ தெரியலை, எல்லாமே குழம்பி இருக்குது. அதுவே சிக்ஸும் வந்து பேரண்ட் கலர்லையே அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில இது பேரண்ட் கலரில் எந்த பேர்டு மாதிரியும் இல்லை. ஒரு பாட்டில் வந்துட்டு ரெட் ஐ ஃபாலோ பஜ்ஜிலாம் இருக்குது, ரெட் ஐ பஜ்ஜிலாம் இருக்குது. ஏன்னா ரெட் ஐ பஜ்ஜியே கிடையாது. அதனால் தெரியலை, பார்க்கலாம். அடுத்த தடவை அந்த மாதிரி பண்ணாமல் எந்த பேரோடைய சிக்கி எது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம் அடுத்த கிளச்சில். அடுத்தது இந்த கிரே ஃபீமேல் அண்ட் பைடு எல்லோ இந்த பேரு. இவங்க வந்து 3 சிக் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு சிக் மட்டும் வெளியே கம்பில் நின்றுட்டுருக்கு. அப்புறம் 3 நெஸ்ட் அவுட் ஆன சிக்கு இங்கே காட்டுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளச்சுக்குமே வந்து எக் லே பண்ணியிருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது தான் நானுமே பார்த்தேன். ஒரு எக்கோ 1 2 அந்த மாதிரி இருந்தது. சரி, நம்ம சிக்ஸை பார்க்கலாம். ஃப்ரீ ஃப்ளை விடாமல் கேஜில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நார்மலாக வந்து பானையிலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் வந்து கீழே வந்து இன்னும் நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃப்ளை விடுவேன். இது வந்து எக் லே பண்ண உடனே இது என்ன பண்ணுது, கீழே நெஸ்ட் அவுட் ஆனால் கூட திரும்ப பானைக்குள்ளே போய் உட்காந்து அந்த பானையை உருட்டி அழுக்காக்கிடுது. அதனால் பேர்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கேஜில் போட்டிருக்கேன். அது நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறமா வெளியே பறக்க விடலான்னு வச்சுருக்கேன். மொத்தம் 3 சிக்கு, 3மே வந்து ஸ்பேங்கிள். ஒன்று வந்து நல்ல ஒரு டார்க் ஸ்பேங்கிளாக இருக்குது, ரெயின்போ ஸ்பேங்கிள். ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி 3 ஸ்பேங்கிள். இது வந்து நல்லா டார்க்காக இருக்கா, நல்லா அந்த விங்ஸில் வந்து ஸ்பேங்கிளோட மார்க்கிங் நல்லா இருக்குது. இன்னும் 2ல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பேர் பார்த்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற பேர் பார்ப்போம். இதில் தான் நான் சொன்னேன்ல, அந்த ரெட் ஐ பேர்டு ஒன்று இருக்குது, ஃபாலோ பஜ்ஜி, அது ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ஃபீமேல் வந்து ஒரு ரெயின்போ, ப்ராப்பர் ரெயின்போ ஃபீமேலு. இதோட மதர் வந்து ரெயின்போலாம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த ரெயின்போ வந்திருக்கு. இந்த ஃபீமேல் வந்து என்னோடய சிக்ஸ் தான், இதில் தான் வந்து ஹேட்ச் ஆச்சு. ஆனால் அந்த மெயில் வந்து நான் வெளியேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒருவேளை அந்த மெயில் ஜீனில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீமேல் அந்த மெயிலுடைய பேரண்ட் பேர்டு அந்த மாதிரி யாருக்காவது வந்து ரெட் ஐ இருக்கலாம். அதை வச்சு இது ஒரு வேளை ரெட் ஐ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபாலோ பஜ்ஜி. அதாவது விங்ஸ் கலர்லாம் வந்து மாறல, அது ஒரு கிரே கலர், ஐ மட்டும் ரெட் கலர் பாருங்கள். இந்த பேர்டையும் வச்சு எனக்கு வச்சுக்கலான் இருக்கிறேன் அடுத்த ப்ரீடிங்க்கு. மற்றதெல்லாம் கொடுத்துருவேன். பாடி வந்து நல்ல ஒரு கோபால்ட் ப்ளூ, நல்லா இருக்குது. இந்த கேஜ் பார்த்தாச்சு. இதுக்கு கீழே இருக்கிற கேஜ் எம்டியாக தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த கேஜில் வந்து ஒரு ஸ்பேங்கிளும் ஒரு பைடு எல்லோ, அந்த ஃபீமேல் வந்து என்னோடய பேர்டு. இந்த ஸ்பேங்கிள் வந்து நான் வெளியேருந்து வாங்கினது. இது மொத்தம் 7 எக் லே பண்ணி 6 சிக் ஹேட்ச் பண்ணியிருந்தது. ஒரு எக்கு வந்து ஹேட்ச் ஆகிற டைமில் அதாவது அந்த முதல்ல பிறந்த 6 சிக்கோட வேஸ்ட் ஒட்டி அந்த உள்ளே இருந்த குட்டியால் அந்த எக்ஸலை உடச்சிட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே பாதி உடச்சி அப்படியே உள்ளே இறந்து போயிட்டு. மொத்தம் 6 சிக்கு, அதில் 2 சிக்கு வேறு கேஜில் கொடுத்துருக்கேன். மீதி இருந்த 4 சிக்கு ஏன் இப்போ வெளியே ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஃபீமேலுக்கு வந்து சரியாக ஃபீட் பண்ண தரல. அந்த ஃபுட்டை ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக ஒட்டிக்குச்சு. ஒரு தடவைலாம் ஃபுட் பேக்கில் ஃபுட்டே இல்லை, ஆனால் மண்டை ஃபுல்லாக ஃபுட் ஒட்டிருக்கு. அது ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணுது, ஆனால் ஃபுட்டெல்லாம் மேலே ஒட்டிருக்கு. அதை க்ளீன் பண்ணணும்னு அதுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இதோடைய ஃபஸ்ட்டு 2 சிக்கை வந்து கொஞ்சம் பெரிய சிக்ஸ், அந்த 2 சிக்கை வந்து இப்போ காட்டினெல்லாம் அந்த பேர்ட்டை கொடுத்துருக்கேன். மீதி 4 தான் இதுகிட்ட இருக்குது. இந்த 4மே வந்து நான் டெய்லி காலையிலையும் நைட்டும் வந்து அந்த ஃபுட்டை அந்த பானையிலேருந்து சிக்ஸை எடுத்து அதோடைய மேலே ஒட்டியிருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் நார்மலாக என்ன பண்ணணும்னா, மற்ற பேர்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஃபுட்டு கொடுக்கும்போதில் வெளியே வர்ற ஃபுட்டு சிக்ஸை வந்து சரியாக முழுங்க முடியாமல் வெளியே வர்ற ஃபுட்டை வந்து அந்த மதர் பேர்டே வந்து அதை எடுத்து சாப்பிட்ரும், எடுத்துகிட்டு திரும்ப ஃபீட் பண்ணும். ஆனால் இதுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது.
அந்த தினையை வந்து கொடுத்து அது ஏன்னா அந்த பானை ஃபுல்லாக தினையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிக்ஸோட மண்டை வாய் அப்படி வாய் ஃபுல்லாக ஒட்டி ஹெட்டு ஃபுல்லாக தினை அப்படியே காஞ்சி ஒட்டியே இருந்துச்சு. அப்புறம் அதை எடுக்க டெய்லி காலையிலையும் ராத்திரியும் எடுத்து எடுத்து தான் இப்போ உள்ளே வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்காவது கொஞ்சம் பரவாயில்ல, இதை விட மோசமாக இருக்கும். இப்படியே டெய்லி காலையிலையும் சாயந்தரம் எடுத்துகிட்டே இருந்தால் எந்த அளவில் இந்த சிக்ஸ் வந்து நம்மளுக்கு நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குமான்னு நமக்கு டவுட்டு தான். அடுத்தது இந்த பேர்டு இதுகிட்ட இருக்க சிக்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் நெஸ்ட் அவுட்டே ஆகலை, ஒரு சிக்கு கூட நெஸ்ட் அவுட் ஆகலை. அதுக்குள்ளே 2 எக் லே பண்ணி வச்சுருக்கு. இந்த பேர்ட்டை இது ஒரு பிரச்சனை. இந்த ஃபீமேலு இது வந்து ஒரு கரெக்டாக சிக்ஸு எல்லா சிக்கும் ஹேட்ச் ஆகி ஒரு 10 days தான். ஃபஸ்ட்டு சிக் நெஸ்ட் அவுட்டே ஆயிருக்காது முதல்ல பிறந்த சிக்கு. அதுக்குள்ளே இது வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எக் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சா, இதெல்லாம் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் எடுக்கும். அதுக்குள்ளே உள்ளே போட்டிருந்த எக்கெல்லாம் இதோட வேஸ்ட்டு ஒட்டி அந்த டர்ட் அது ஹேட்ச் ஆகாத மாதிரி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இப்போ மொத்தம் 4 சிக்கு இருக்குல்ல, அந்த 4 சிக்கில் பெருசாக இருக்க சிக்கை வந்து வேறு யார்கிட்டையும் சின்னதாக இருக்க சிக்ஸை வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரி மாற்றி தான் கொடுத்துட்டு இந்த பாக்ஸை எம்டி பண்ணி தான் வைக்கணும், இந்த பானையை எம்டி பண்ணி தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கிட்ட ஒரு சிக்கை மட்டும் கொடுத்துட்டு 3ஐயும் வந்து பிரித்து கொடுத்துடலாம் வேறு யார்கிட்டையாவது. கடைசி சிக்கு இந்த சிக்கையும் வேறு இதில் மாற்றி விட்டுட்டு இந்த 2 மட்டும் அதுக்கு கொடுப்போம். எல்லாம் எக்கு இது 2 பெருசாகிட்டு நெஸ்ட் எப்படி 2-3 நாள் நெஸ்ட் அவுட் ஆயிரும்ல, அதனால் கொடுக்கலாம். பானை மட்டும் மாட்டியும் பாருங்கள். சிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே நெஸ்ட் அவுட் ஆகலை. இந்த சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகலை. ஆனால் தூக்கி வெளியே வச்சுருக்கேன். எப்படியும் மெயில் ஃபீட் பண்ணும். இது ஆல்ரெடி நெஸ்ட் அவுட் ஆனது தான். மறுபடியும் பானைக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்கு. செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பானையில் போய் உட்காருது. அதனால் இந்த 2 மட்டும் இதுக்கிட்ட வச்சுட்டு மற்ற 2 வந்து ஒன்றை வந்து இந்த பறவைகிட்டையும், ஒரு பேர்டை வந்து இவங்கக்கிட்டையும், ஒரு பேர்டை வந்து இவங்கக்கிட்டையும் கொடுப்போம். ஏன்னா இவங்க வந்து எக் லே பண்ணாமல் தான் இருக்காங்க. அதனால் இவங்கக்கிட்ட ஒன்றும் கொடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆல்ரெடி 4 எக் இருக்குது. அப்போ 4 சிக்ஸ் இருக்குது. அப்போ இதில் 5 ஆகிடும், இதுலேயும் 5 ஆகிடும். பார்க்கலாம். அடுத்து இந்த பேர்டோடைய சிக்ஸை பார்ப்போம். இதில் ஆல்ரெடி 4 சிக் இருக்குது. இந்த பேர்டு தான் நம்ம இந்த கிளச்சோட ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு. இந்த பேர்டெல்லாம் நெஸ்ட் அவுட் ஆனோன்னே கிளச்சு கொடுக்க போகிறோம். இந்த காட்டினல்ல இதோட சிக்கு வந்து மேலே உள்ள பேர்டோடைய சிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எல்லோ பேர் தான் வந்து பார்த்து வளர்த்துட்ருக்கு. இந்த பேர் வந்து எப்படின்னா நல்லா ஃபீட் பண்ணும். அதனால் அந்த பானை எப்பவும் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். அதை நம்ம அதனால் டெய்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா கீழே வந்து சொதன்னு இருக்கும். சம்டைம்ஸ் சிக்ஸ் வந்து அதில் மாட்டியே இறந்து போயிருக்கு. அதனால் நான் டெய்லி நைட் அல்லது அடுத்த நாள் காலையில் வந்து ஃபுல்லாக வந்து துணியை வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். இப்போ இந்த பேர்ட்டை தான் வந்து அந்த மேலேருந்து ஒரு சிக்கை வந்து இதில் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த பேர்ட்டை மொத்தம் 5 சிக்கு இருக்கும். அதுமாதிரி இந்த பானை வந்து நல்ல பெரிய பானை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்புறம் இந்த பேர்டு நம்ம எக் லே பண்ணியிருக்குல, 2 முட்டை டர்ட்டியாக இருந்ததில்ல, அதுலேருந்து நம்ம 2 பேர்டு எடுத்துட்டோம்ல, அதில் இந்த பேர்டையும் வந்து இன்னொரு கேஜில் கொடுக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி 4 சிக்கு இருக்குது. இந்த 4மே வந்து நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஹேர் க்ரோத் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதில் கொடுத்துட்டு இன்னும் 2-3 மேக்ஸிமம் 3 நாளில் ஒன்று நெஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுமாதிரி ஃபீமேலும் வந்து இன்னும் அடுத்த கிளச்சுக்கு ரெடி ஆகலை. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை எக்கும் இல்லை. அதனால் அவங்க அந்த மேலும் ஃபீமேலும் நல்லா பார்த்துக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இதில் வந்து மொத்தம் 5 சிக்கு இருக்குது. மொத்தம் 1 2 3 4 5 சிக்கு இருக்குது இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த மந்த்து சிக்ஸோட வீடியோ வந்து செப்டம்பர் மந்த் லாஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் நம்மக்கிட்ட இருந்த மற்ற நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸுமே வந்து நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ நம்மகிட்ட அந்த சிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரீ ஃப்ளைங்கில் வெறும் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் சுற்றிட்டுருக்கு. மற்றபடி எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இனி வர சிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அகெயின் அதையுமே வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துருவேன். உங்களுக்கு அதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டலாம். நம்மளுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சிக்ஸ்லாம் வந்து நெஸ்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் என்னென்ன கலர்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.